ஹலோ 10th அண்ட் 12th ஸ்வா குட்டீஸ், ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டோட தான்ப்பா வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்கப்பா உங்களுக்கு. அதாவது ஜூன் 2024 மந்த்லி டெஸ்ட் டைம் டேபிள் 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து அஃபிஷியலாகவே கொடுத்துட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, அண்ட் வந்து இன்னொன்று ராணிப்பேட்டையில் 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு மந்த்லி டெஸ்ட் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் நடக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், மற்ற பிள்ளைகளும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான்ப்பா. நீங்கள் முன்னாடியே வந்து உங்களுடைய டெஸ்ட்டுக்கு மென்டலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டைம் டேபிள் அண்ட் சிலபஸ் பார்த்துடலாம்ப்பா. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து 10th எப்போ பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுப்பா, 28ஆம் தேதி முடியுது. தொடர்ந்து வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்கப்பா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு சொல்லிட்டு. அப்படியே 12th பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி துவங்கி 1ஆம் தேதி கிட்ட முடியுதுப்பா. ஸோ 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வந்து அவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் வச்சுட்டு அண்ட் மேஜர் பேப்பர் 26லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா. தெரியுதுங்களா? மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி அண்ட் சொல்லிட்டு காமர்ஸ் அப்படின்னு மேஜர் பேப்பர் நெக்ஸ்ட் டே வச்சு 1ஆம் தேதி வரைக்கும் வைக்கிறாங்க. அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்கூலில் இருந்துலாம் எடுக்க மாட்டாங்கப்பா. உயரதிகாரிகள் எடுத்து உங்களுடைய ஸ்கூல் ஹெச்எம் அவங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் அனுப்பிடுவாங்கப்பா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஒரு 10 மணி அப்படின்னா அவங்க 8 மணிக்கிட்ட மெயில் ஐடியில் வந்து கொஸ்டின் பேப்பர் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஹெச்எம்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸ்மே சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்னா யூனிட் 1ல் ஒரு 7 மார்க் கேட்குறாங்க, அண்ட் வந்து 5 2 மார்க் கேட்குறாங்க, 4 1 வேர்டு கேட்குறாங்க, அண்ட் மெமரி போயம் 1 கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னுமே வந்து கொடுத்துட்டாங்கப்பா. நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ மோரார்லெஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இதே பேட்டர்ன் அண்ட் இதே மாதிரி தான் இருக்கும். மேபி அந்த டேட் அண்ட் டைம் ஒன்றா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அதனால் தயவு செஞ்சு ஃபிசிக்கலி மென்டலி யூனிட் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிடுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான், பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் யூனிட் டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே நம்மளுடைய சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டப்பா. எல்லா சப்ஜெக்ட்டுமே 10th 11th 12th நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வேணும்னா நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸ்னுடைய ப்ளேலிஸ்ட்டுமே கொடுத்துட்றேன், நீங்கள் மறக்காமல் பார்த்து படிச்சுக்குங்கப்பா. ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் பேட்டர்னு. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்குமே கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் இருங்கப்பா. அண்ட் வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்த சிலபஸ் பாருங்கப்பா, அண்ட் டைம் டேபிள் சிலபஸ் எல்லாம் பாருங்கள். அவங்களுக்குமே 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குப்பா அவங்களுக்கு எக்ஸாமு. தெரியுதுங்களா? 12th அண்ட் 10th சேர்த்து கொடுத்துருக்காங்க. 24 வந்து லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. 11 மணிலேருந்து 12:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 1.5 மணி நேரம் தேர்வு 25 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இவங்களுக்கும் அதே சேம் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இது சிலபஸ்ப்பா, நீங்கள் அப்படியே பொறுமையாக கூட பாருங்கள். ஸோ அதனால் தயவு செஞ்சு யூனிட் டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்கப்பா. வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்குரிய பதிலை உடனுக்குடனே தரேன். ஆல் த வெரி பெஸ்ட். டாட்டா, பை பை, டேக் கேர்.